சக்தியொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நெறைய மரங்கள பத்தி பேசியிருப்போம். நெறைய செடிகள பத்தி பேசியிருப்போம். ஒரு மரம் ரொம்ப அற்புத பலன் தரும். அந்த மரம் என்னன்னா, அது அதோடைய கு கம்பு கூட நமக்கு அவ்ளோ அருமையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த மரம் புரச மரம். அதாவது பலாசு மரம் அப்படிம்பாங்க. பலாசு மரம், புரசு மரம் எல்லாமே ஒண்ணுதான். இதோடைய பூ அந்த புரசு மரத்தின் பூ கிளியின் மூக்கு நுனி போல் சிவப்பாக இருக்கும் கிளியின் மூக்கு நுனி எப்படி இருக்குமோ அதே போல் பூவினுடைய மூக்கு அந்த பூவும் வளைஞ்சு கிளி மூக்கு போல தெரியும். அதே போல் சிகப்பாவும் இருக்கும். அப்படியே அந்த புரச மரம் அவ்வளவு வலிமையான ஒரு மரம். இது என்னன்னா, இந்த மரம் தென்கிழக்கு பகுதியில் வாஸ்து கோளாறுகள் இருக்குது. என் வீட்டு பெண்களுக்கு நிறைய நெகட்டிவ் இருக்குது. நிறைய விஷயம் என் வீட்டு பெண்களை பாதிக்குது. என் வீட்டுல கர்ப்பப்பை கோளாறுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயம் வீட்டில் பணம் தங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு வர்ற பணம் ஓடிக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் புரச மரம். அதாவது ஒரு வீட்டுல தென்கிழக்கும் தென்மேற்கும் நன்றாக இருந்தால் அந்த வீட்டின் ஆணும் பெண்ணும் சிறப்பாக வாழ்றாங்கன்னு அர்த்தம். அதாவது தென்கிழக்கு சுக்கிரனின் காரகத்துவம், தென்மேற்கு நம்மளுடைய செவ்வாய், அதாவது நம்மளுடைய ஆண் ஆளும் தன்மை இடமாக இருக்கும். அப்படி இந்த ஆண் உங்க வீட்டின் தலைவன் ஆள்ற அந்த தன்மை உள்ள இடமும், தலைவி ஆள்ற அந்த சுக்கிரன் உள்ள ஆடுற தென்கிழக்கு பகுதியும் எங்க ரெண்டு இடமும் நல்ல வலிமையாக இருந்துச்சுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுதான். இந்த இடத்தில் இப்ப எனக்கு புரசு மரம் இருக்கு இல்லையா, இந்த புரசு மரம் தென்கிழக்கில் வலிமை குன்றி, அதாவது பள்ளமா இல்லாட்டா தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கிறது, அந்த இடத்தை சுத்தம் இல்லாமல் கழிவுகளை சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வேஸ்டான பொருட்கள் எல்லாம் தென்கிழக்குல சேர்த்து வைக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டின் பெண்கள் பயனற்ற முறையில் அந்த வீட்டின் பெண்ணை மதிக்க யாரும் அந்த பெண்ணை மதிக்க கூட மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க வெளியில உள்ளவங்க மதிப்பாங்கன்னு சொல்றதுல விட, வீட்டில் உள்ளவங்க அந்த பெண்ணுடைய விஷயங்கள் எதையும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அவ்வளவு மதிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் அந்த பெண் வெளியில் உள்ள மதிப்பை தேடி வெளியில ஓடுவா, வீட்டில் உள்ளவங்கள மதிக்க மாட்டா. அந்த மாதிரி சூழ்நிலை வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் நிறைய குப்பை கூள மாதிரி அத ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டு பெண்ணுக்கு ரொம்ப ஆபத்து. அப்போ இந்த இடத்தை நம்ம சரி பண்ணதுக்கு மிக அருமையான குச்சி புரசு மர குச்சி, புரசு மரம், புரசு பூ, இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த புரச மரம் அங்க தென்கிழக்கில் எப்படி பயன்பாடுத்தல இருக்கலாம். புரசு மரத்தை அந்த குச்சி, அதாவது பலாசு மரத்தின் குச்சி கிடைச்சிச்சுன்னா அந்த குச்சிய நீங்க என்ன பண்ணலாம்னா, வீட்டின் தென்கிழக்குல போட்டு வைக்கிறது. ஒரு ஒரு மூலையில தென்கிழக்கு கார்னர்ல சேர்த்து வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா அதுவுடன் ஒரு கோமுதி சக்கரமும் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டின் பெண் சாபம், பெண்ணால் பிரச்சனை, பெண்கள் வீட்டில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்தில் இந்த புரசு மரம் ரொம்ப வலிமையை கொடுக்கும். இந்த புரசு மர குச்சி நல்ல அதீத சக்தி கொடுக்கும். அதனால அந்த புரசு மர குச்சியை தென்கிழக்கில் கோமுதி சக்கரத்துடன் நீங்க வச்சிருங்க. அது அப்பப்ப வீட்டை கழுவிடும் போது கிளீன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புரசு மர குச்சியை நல்ல ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தண்ணியில ஊற போட்டுட்டு, அந்த தண்ணிய உங்க தென்கிழக்கு அடுப்பாங்கரை திண்ணை இருக்கு இல்லையா, அந்த மேடு, அதை தெளிச்சு நல்லா, அதாவது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அந்த தண்ணியில அந்த புரசு மர குச்சியை ஊற போட்டுறணும். ஊற போட்டுட்டு அந்த தண்ணிய அந்த அடுக்களை உள்ள நம்மளுடைய அந்த மேடையில் தெளிச்சு நல்லா தொடச்சி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த உணவு பதார்த்தம் கெட்டு போகாமல் இருக்கும். பெண் சமைக்கிற உணவு ரொம்ப அற்புத ருசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த புரசு மரம் அந்த தண்ணியை வச்சு துடைக்கும் போது அந்த பெண் நிதானமான தன்மையில் சமையல் பண்ணும்போது கோபத்தினுடைய அளவு குறையிற மாதிரிலாம் இருக்கும். அவள் அழகா அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் பொறுப்பா கவனிக்கிற திறமையும் அதிகமாக இருக்கும். அதனால அந்த புரச குச்சி தண்ணீரை ஊற போட்டு வெள்ளிக்கிழமை அதை தெளிச்சு அதை தொடச்சி எடுத்துட்டு கோலம் போட்டீங்கனாலே அது அற்புத சக்தியா இருக்கும். இன்னும் புரச மரத்தை குச்சியை என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய பர்சுல வச்சுக்கலாம். பர்சுல
ஒரு கோமதி சக்கரத்துடன் சேர்த்து புரசு மரத்தை குச்சியை வச்சுக்கணும். குட்டி குச்சா இருந்தா கூட பரவாயில்ல, வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் ரெட்டிப்பாகும். பணத்தினுடைய ஒரு ஒரு பணம் வெளியே போச்சுன்னா திரும்பி திரும்பி வீட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த பர்சுக்குள்ள பணம் வந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீட்டின் லாக்கர்ல நகைப்பெட்டியில் இந்த புரச குச்சி வைப்பதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. உங்க பெண் வந்து உங்க பேச்சை கேட்கவே இல்லை, என்ன ரொம்ப அடங்காத்தனமாக இருக்கிறா, வாய் பேசுறா அப்படின்னா புரச மர வேர் கிடைச்சிச்சுன்னா அது தாயத்தாக பண்ணி பெண்ணுக்கு வந்து கெட்டி போட்டீங்கன்னா அவள் வந்து கொஞ்சம் இந்த பெண் தன்மை, அதாவது எந்த பெண் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டானா பெண் தன்மை குறைவாக இருக்கிற பெண்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளி உலக தொடர்பை தான் அதிகமா விரும்புவாங்க, வீட்டுக்குள் இருப்பதை விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு புரச மரத்தின் வேரை வந்து பிடிச்சு, அதாவது வடக்கு நோக்கி போகிற வேரை பிடிச்சு எடுத்து கட் பண்ணி அதில் தாயத்து பண்ணி அதை வந்து உங்க பெண்ணுக்கு போட்டு விட்டீங்கன்னா அதுவும் உங்க பெண்ணுடைய குணநலங்களை மாற்றிவிடும். பெண்மையை உணரக்கூடியவளாக இருப்பாள். தான் எப்படி இருக்கணும், நம்ம பெண் தன்மையுடன் எப்படி வாழணும், மென்மையாக இறக்க குணத்துடன் வாழவும் கற்றுக்கொள்வாள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து பெண் சாபம் அதிகமாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா புரசு மர குச்சியில் உள்ள நீரை வைத்து வழிபாடு பண்ணணும். தென்மேற்கில் வைத்து வழிபாடு பண்ணும்போது பெண் சாபம் விரைவாக குணமாகும், அந்த சாபத்தை வந்து நீக்கிவிடும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நிறைய பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூநூல் போடுறதுக்கெல்லாம் புரசு மர குச்சி ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்கும். அந்த பூநூல் போடுறதுல புரசு மரத்தினுடைய குச்சி வந்து மனக்கட்டுப்பாடையும் நம்ம ஒழுக்க நெறிகளை பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நம்ம தென்கிழக்கில் புரசு மர குச்சி வைக்கும் போது பெண் தான் ரொம்ப ஒழுக்க நெறியை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவள் கையில தான் இந்த குடும்ப பொறுப்புகள், கர்ப்பப்பை விஷயங்கள், ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய எல்லா தன்மையும் அவகிட்ட தான் ஆரம்பிக்குது. இந்த உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை ஆணுக்கு இருந்தாலும் இந்த உலகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய செயல்படுத்தக்கூடிய தன்மை பெண்ணுக்கு இருக்குது. அந்த செயல்படுத்தும் தன்மை ஒழுக்கச்சீலமாக ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப வலிமையான குடும்பமாக இருக்கும். அதனால பெண்ணை வைத்துதான் ஒரு ஆணின் தன்மையே சொல்லுவாங்க. அப்ப அந்த வீட்டு பெண் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த புரசு மர குச்சி வந்து ஒழுக்க கட்டுப்பாட்டுக்கு மிக சிறப்பாக இருப்பதனால்தான் தென்கிழக்கில் வைத்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதனாலதான் ஆண்களுக்கு பூநூல் போடும் போதும் அந்த புரச குச்சியை பயன்படுத்த பூநூல் பயன்பாட்டுல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோமகுண்டம் வளர்க்கும் போது புரசமர குச்சி அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த புரசமர குச்சியும் அங்க முக்கியமா போட்டாதான் அந்த சுக்கிரனுடைய வேல்யூ, அதாவது புரசமரம் பூக்கள் அதெல்லாம் சேர்த்தா சந்திரன் தன்மை, புரசமரத்தை சந்திரன் தன்மையாக எடுத்திருப்போம். ஆனால் அங்க சந்திரன் தன்மை சுக்கிரன் இடத்தில் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணும்போது மன கண்ட்ரோலை வந்து மனக்கட்டுப்பாடை கொண்டு வரக்கூடியது சந்திரன் தான். அதனால்தான் சுக்கிரன் வீட்டில் சந்திரனை பலப்படுத்த நம்ம பயன்படுத்துகிறோம். செல்வ நிலை உயர்வதற்கு இந்த புரச மரம் ரொம்ப பயனாக இருக்கும். அதனால புரச மரத்துடைய குச்சியும் சரி அதோடைய பூக்களும் சரி நமக்கு ரொம்ப அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நான் வந்து குச்சியை பயன்படுத்தி என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்தது குச்சியை பயன்படுத்தும் போது அதனுடைய ரிசல்ட் வந்து பல மடங்காக வந்தது. அதனாலதான் நான் இதை உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த புரச மர குச்சி வந்து தென்கிழக்கு ஸ்பாயிலான இடத்துல கட்டடத்தை இடிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அங்க வந்து ஒரு பாத்ரூம் இருந்தாலோ டாய்லெட் இருந்தாலோ நீர் போனாலோ இந்த இடத்துல புரச மர குச்சியை பெருசா வாங்கி வச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபுல்லா, அந்த டாய்லெட் பாத்ரூம் உடைய நெகட்டிவ் ஃபுல்லா உங்களுக்கு போக்கிரும். மிக சக்தி வாய்ந்த ஒரு குச்சின்னா புரச மர குச்சி தான். இத வந்து நீங்க வீட்டுல வச்சு பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு அற்புத மாற்றம் கிடைக்கும். இது கர்ப்பப்பை கோளாறுகளையும் நீக்கக்கூடிய அற்புத ஒரு மருந்தாக இருக்குது. அதனால இந்த கர்ப்பப்பை கோளாறுகளை இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, இத வந்து நம்ம தூங்கும் போது நம்ம அந்த புரச மர குச்சி தண்ணி ஊற வச்சு தண்ணியை குடிப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் வந்து அந்த குச்சியை வச்சு முகம் கழுவுவது இதெல்லாமே உங்களுக்கு சிறந்த இது வந்து 2ஆம் வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். 2ஆம் வீடு வந்து காலபுருஷன் 2ஆம் வீடு முகத்தோற்றத்தை குறிப்பதாக இருக்கும். ஆனா முகத்தை வைத்து அது கழுவும் போது வசீகர தோற்றம் உருவாகக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் இந்த புரச மர குச்சி வந்து அவ்வளவு வலிமை, அவ்வளவு சக்தியாக இருக்குது. இதை பயன்படுத்தி பாருங்க, நிறைய மாற்றங்களும் விசேஷமான பலன்களும் கொடுக்கும். தென்கிழக்கு மூலை சரிவன் பெண்கள் அந்த வீட்டுல அற்புத சக்தியாக விளங்குவார்கள்.
உங்க வீட்டின் பெண்கள் தான் செயலே. அந்த செயல்கள் எதெல்லாம் முடங்கி போன செயல்கள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பெண் சிறப்பாக இருப்பாள். அதனால பெண்ணை போற்றி புரச மரத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.